கேங்ஸ் ஆஃப் கோதாவரி அப்படிங்கிற படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அந்த சம்பவத்தை பத்தி தான் வந்து சோசியல் மீடியால எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பாலகிருஷ்ணா அவர்கள் கேங்ஸ் ஆஃப் கோதாவரி அப்படிங்கிற படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல அஞ்சனியை பிடிச்சி ஸ்டேஜ் மேலே வச்சு தள்ளி விட்டுட்டாரு. அவர் தள்ளி விடுறதுக்கு முன்னாடி அவர் ஃபுல்லா வந்து ட்ரிங்க் பண்ணியிருந்தாரு. அந்த ட்ரிங்க் பண்ணதுக்கான ஆதாரமா அவருக்கு கீழேயே வந்து வாட்டர் பாட்டில் இருக்குது. அந்த வாட்டர் பாட்டில வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பயங்கர வைரலா வந்து பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா அந்த காலுக்கு கீழே ஆல்கஹால் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றதை தாண்டி அஞ்சலியை வந்து தள்ளி விட்டது ஒரு மிகப்பெரிய வைரல் கண்டென்ட்டா வந்து மாறிடுச்சு அந்த ஒரு இடத்துல. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சலி அவர்களுமே வந்து அவங்களுடைய ட்விட்டர் பதிவில் ஒரு பதிவு ஒன்று வந்து பண்ணியிருந்தாங்க. ஐ வாண்ட் டு தேங்க் பாலகிருஷ்ணா காரு ஃபார் கிரேசிங் தி கேங்ஸ் ஆஃப் கோதாவரி ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் வித் ஹிஸ் பிரசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணி, பாலகிருஷ்ணா காரு அவர்கள் என்னை தள்ளி விட்டதை நான் ரொம்பவே வந்து ரசிக்கிறேன். நாங்க எப்பவுமே ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டை வந்து 2 பேர்த்துக்குள்ளாரையும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேருமே ஒரு லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் வந்து இருந்துட்டும் இருக்கிறோம். ஸோ அவரு கூட திரும்பவுமே வந்து அந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குது. இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ என்னதான் அவங்க இந்த அளவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற வேலை ட்வீட் ஒன்று வந்து போட்டிருந்தாலும், அந்த ட்வீட்ல அவங்க மெயினா சொல்ல வரது என்னன்னா, பாலகிருஷ்ணா காரு வந்து என்ன வேணும்னே வந்து அந்த இடத்துல தள்ளி விடல, அதை யாரும் வந்து தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல இத்தனை விஷயங்கள் மூலியமா அந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணிட்டு போயிருக்கிறாங்க.